கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளியப்ப மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் அந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை 133 சங்கீதம் 1 இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமும் ஆனது. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது என்று. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே ஒருமித்து வாசம் பண்ணுவது, ஒரு மனதோடு வாசம் பண்ணுவது, எல்லாரையும் நேசிப்பது, அன்பு கூறுவது, தேவனுடைய பிள்ளைகளாய் வாழ்வது, இப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நன்மையை கொண்டு வரும். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே சகோதரர்கள் ஒருமித்து நாம் வாசம் பண்ணுகிறோமா? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட எல்லாரும் நமக்கு சகோதர சகோதரிகள். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அன்பு கூறுகிறோமா? ஒரு மனம் நமக்குள்ளே இருக்கிறதா? ஐக்கியம் நமக்குள்ளே இருக்கிறதா? அன்பு கூற நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். அன்பு கூறும்போது நம்முடைய வாழ்க்கையிலே அது நன்மையும் இன்பமுமானது. ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு அன்பு கூறாததினாலே அநேக குடும்பங்களிலே நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் இழந்து போயிருக்கிறார்கள். அநேக குடும்பத்திலே பகைகள், வைராக்கியங்கள், விரோதங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத மாம்சத்தின் கிரியைகள் இருப்பதினாலே நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் இழந்து போயிருக்கிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுத்திருக்கிறது சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ண வேண்டும் என்று. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே எல்லாரையும் நேசிக்கும் பொழுது, அன்பு கூறும்போது, யாருக்கும் தீமை செய்யாமல் இருக்கும்போது, நன்மை செய்யும் போது கர்த்தர் நம்முடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலத்துக்கும் எர்மோன் மேலும் சீயோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கும் ஒப்பாயிருக்கிறது. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார் என்று வசனம் சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். நாம் ஒருமித்து வாழும்போது, ஒரு மனதோடு வாழும்போது, சகோதரர்களை நேசிக்கும் பொழுது, அன்பு கூறும்போது கர்த்தர் நம்முடைய குடும்பத்திலே என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுவார். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்கள் வேணுமா? எப்பொழுதுமே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டுமா? நாம் ஒருமித்து வாசம் பண்ண வேண்டும். சகோதரர்கள் ஐக்கியத்தோடு வாழ வேண்டும். உன்னை போல் பிறனிய நேசி என்றார். அந்த வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியும் போது, அன்பு கூறும்போது, யாரையும் பகைக்காமல், உள்ளத்திலே வெறுக்காமல், கசப்போடு வாழாமல், மன்னித்து மறந்து வாழும்போது கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கொடுக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, இந்த பூமியிலே நீடித்த ஆயுளாக வாழ வேண்டுமா? கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய ஒப்பு கொடுக்க வேண்டும். மனம் திரும்பி அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியும் போது கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். நம்முடைய வாழ்க்கையிலே பகைகளோ, விரோதமோ, வைராக்கியங்களோ தேவையில்லை. சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவதே அது ஆசீர்வாதத்தையும் நன்மையும் கொண்டு வரும். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தன் சகோதரனிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்ற இந்த கற்பனை அவராலே பற்றி இருக்கிறான் என்று. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அன்பு கூற அழைக்கப்பட்டு இருக்கிறோம். சகோதர அன்பு நமக்குள்ளே இருக்கிறதா? நம்முடைய வாழ்க்கையிலே யார் மீதாவது கசப்பு, வெறுப்பு, வைராக்கியங்கள் இருக்கிறதா? அப்படி இருக்கும் என்றால் ஆசீர்வாதத்தை இழந்து போவோம். மனம் திரும்பி அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுப்போம் என்றால் கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கொடுப்பார். அந்த நன்மைகளை பெற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் கூட உடைய வார்த்தைகளோடு எங்களோடு பேசினீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் கணின்மணி போல எங்களை பாதுகாத்து கிருபையோடு ஜீவனோடு வைத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி அப்பா. நல்லவரே, மை துதிக்கிறோம் அப்பா. வல்லவரே, மை துதிக்கிறோம். பரிசுத்தம் உள்ளவரே, மை துதிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் எங்களை பாதுகாக்கிறவரே, மை துதிக்கிறோம் அப்பா. முற்றிலுமாக உடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் இணைந்து ஜெபிக்கிறார்களோ ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். என் தேவன் தாமே பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்வீராக. பிள்ளைகள் செய்த தவறுகள், குறைகள், குற்றங்கள், உமக்கு விரோதமான பாவங்கள்
எல்லாவற்றையும் மன்னித்து உடைய பரிசுத்த இரத்தத்தினால் கழுவி ஆசீர்வதிங்கப்பா. உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் இணைந்து ஜெபிக்கிறார்களோ பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. பிள்ளைகள் செய்கின்ற வேலைகளை, தொழில்களை, வியாபாரங்களை ஆசீர்வதிங்க. கையின் பிரயாசங்களை வருதிக பண்ணுங்க. கையின் பிரயாசங்கள் தேவையில்லா செலவுக்கோ, வீண் செலவுக்கோ, மருத்துவ செலவுக்கோ வடிக்கும் சொல்லி போகாதபடிக்கு என் தேவன் ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் வேலைக்காக காத்திருக்கிறார்களோ என் தேவன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா. வேலை காரியங்களில் இருக்கிற தடைகளை நீக்கி ஆசீர்வதிங்க. நம்முடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திருமண காரியங்களுக்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறார்களோ என் தேவன் அந்த குடும்பங்களை ஆசீர்வதிங்க. பிள்ளைகளுக்கு நல்ல ரட்சிக்கப்பட்ட மனவாளனை, மனவாட்டியை கொடுங்கப்பா. திருமண காரியங்களுக்கு வேண்டிய எல்லா பண தேவைகளையும் சந்திங்க. சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி கொடுங்க, ஆசீர்வதிங்க. நம்முடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் கர்ப்பத்தின் கனிக்காக காத்திருக்கிறார்களோ என் தேவன் அந்த குடும்பங்களை ஆசீர்வதிங்கப்பா. பிள்ளைகள் கர்த்தரால் ஒரு சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறோம். என் தேவன் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் பலவீனத்தோடு, சோர்வோடு, வியாதியோடு கஷ்டப்படுகிறார்களோ என் தேவன் அவர்களை சுகமாக்குங்க. இப்படியே சுகமாக்கும் கரம் பிள்ளைகளை தொட்டு இப்பொழுதே சுகமாக்கட்டும், விடுதலையாக்கட்டும். பலவீனத்திலே உடைய பலன் பரிபூரணமாய் விளங்கட்டும். ஆசீர்வதிங்கப்பா. உடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திக்கற்றவர்களாய் தனிமையோடு வாழ்கிறார்களோ, கணவரால் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே யாருமே இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ என் தேவன் அவர்களுக்கு உதவி செய்யுங்க. திக்கற்ற பிள்ளைகளுக்கு நேரே சகாயர், மனம் இறங்குங்கப்பா, உதவி செய்யுங்க. தேவைகளை சந்திங்கப்பா, பொருளாதார தேவைகளை சந்திங்க, பண தேவைகளை சந்திங்க, ஆசீர்வதிங்க. அப்படியே கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கணவன் மனைவிக்கிடையே பிரிவினையோடு பிரச்சனையோடு வாழ்கிறார்களோ என் தேவன் அந்த குடும்பத்திலே சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கடலிடுவீராக. என் தேவன் ஆசீர்வதிங்க. உடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். சத்துரு கொண்டு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், தீமைகள், மரண பயங்கள், இருளின் அதிகாரங்கள், ஆபத்துகள், நாச மோசங்கள், தீமைகள், விக்னங்கள் எல்லாவற்றிற்கும் விலக்கி எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். இந்த இரவு நேரத்தில் இன்பமான நித்திரை கொடுங்க. நல்ல சொப்பன தரிசனங்களோடு எங்களோடு பேசுங்கப்பா. அதிகாலையில் எழுந்து உடைய சமூகத்திலே காத்திருந்து புது கிருபையில பெற்றுக்கொள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம். முற்றிலுமாக தாழ்த்தி ஜெபிக்கிறோம். எங்களையும் எங்களுடைய குடும்பங்களையும் உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் எங்களை ஜீவனோடு வைத்திருக்கிறீரே, அதற்காக நன்றி. உண்ணவும் உடுக்கவும் தங்குவதற்கு இடம் கொடுத்து எங்களை பாதுகாக்கிறீரே, நன்றி நன்றி நன்றி. உடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் என்ற வசனத்தின்படி ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதித்து உடைய ஐஸ்வர்யத்தினால் நிரப்புங்கப்பா. எந்த வேதனைகளோ, கண்ணீர்களோ, பிரச்சனைகளோ வராதபடிக்கு பிள்ளைகளை உடைய கிருபையினால் மூடிக்கொள்ளுங்க. இப்படியே பிரசனத்தினால் மூடுங்க, அப்படியே மகிமையினால் மூடுங்க, பாதுகாத்துக்கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. முற்றிலுமாக தாழ்த்தி ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். ஏசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.